வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். டைம் இருந்ததுன்னா ஒரு நைட் ஃபுல்லாக அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பயிரை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அரை கப் பயிருக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி தண்ணியோடு சேர்த்து இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கரெக்டாக சரியாக வெந்து கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1.25 கப் அளவுக்கு கேப் மாவு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். மாவுலேருந்து நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலில் மாற்றி இந்த மாவு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ தேவைப்படும். அதனால் சரியான அளவு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா பசைஞ்சிட்டு கையில் இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பண்ணணும். உடச்சிங்கன்னா உடையணும். இந்த மாதிரி பசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாவு இந்த மாதிரி அழுத்திட்டு இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுருந்துருக்கணும். இந்த மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு மாவு நல்லா இந்த மாதிரி கையால் அமைக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் நல்லா உதிரி உதிரியாக விழுகும். எல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக மாவு கிடைக்கும். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. இதை நம்ம செய்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பை லேசாக தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணது, 6 பல் பூண்டு நல்லா பொடிசை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வறுப்பட்டதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு மிளகாய் கடிப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக அந்த மாதிரி பயிரை வறுத்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பயிறு நல்லா வறுத்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. பயிர் ஏற்கனவே வேக வச்சதுனால வெங்காயத்தோடு சேர்த்து லேசாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி சிரட்டை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பவுலில் கூட செஞ்சு எடுக்கலாம். அடியில் ஒரு லேயர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. மேலே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளித்து எடுத்துருக்கிற பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு இட்லி தட்டோ இல்லைனா ஒரு பிளேட்லேயோ சின்னதாக ஒரு வாழையில போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த மாதிரி திருப்பி வச்சு வேக வச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி தட்டிலே கூட நீங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன பவுலில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஓரளவு சூடாக ஆறினதும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா சூப்பரான ஒரு காரை போட்டு நல்லா பயிரெல்லாம் வச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.